சமீப காலமாக வள்ளலாரை பற்றி பேசும் சில யூடியூப் சேனல்கள் வள்ளலார் இதுவரை கூறாத விளக்கு தியானம் மற்றும் குண்டலினி யோகம் போன்ற சாதனங்களை குறிப்பிட்ட அந்த சேனல் கூறும் சில யூடியூப் குருமார்களிடம் சென்று தீட்சை பெற்று கற்றுக்கொள்ளுமாறு அவர்களின் சேனல்களில் பரப்பப்பட்டு வருகிறது. தீட்சை சுத்த ஞானிகளை தவிர வேறு எவரும் யாருக்கும் வழங்க முடியாது என்று வள்ளலார் திட்டவட்டமாக தெளிவாக கூறியுள்ளார். ஏன் ஐவராதிகளாலேயே நமக்கு தீட்சை வழங்க முடியாது? அப்படி இருக்க 10,000 20,000 பணத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இந்த யூடியூப் குருமார்கள் தீட்சை அளிக்க முடியும்? ஆதலால் இது போன்ற சேனல்களில் வள்ளலார் கூறியதாக வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம். மேலும் நீங்கள் கடினமாக உழைத்த பணத்தை இது போன்ற போலி குருமார்களிடம் கொடுத்து ஏமாறாமல் பசித்தோருக்கு உணவளிப்பது மற்றும் வாயில்லா ஜீவன்களை பராமரித்தல், பசியாற்றுவித்தல் போன்ற ஜீவகாருண்ய காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். மேலும் யோகம் செய்தால் எந்தெந்த விளைவுகள் ஏற்படும் என்பதை 1851 ஒழிவில் ஒடுக்கத்தில் வள்ளலார் தெளிவாக பதிப்பித்துள்ளார். அதில் ஒரு பாடலை பார்ப்போம். சரி, திருவருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கத்தில் கிரியா யோகத்தை பற்றி என்ன கூறுகிறார்? அறிவடங்கா வாயு வடங்கவசை வற்றுத்தறியிருந்தார் போல சமாதி பெருகி நடந்த குருட்டும் நஞ்சருந்தி பாழூர் கிடந்த குழி புக்கதினுங்கேடு. நமது இச்சையால் அடங்காத பிராணவாயுவை, அதாவது காற்றை நமது இச்சையின்படி உள்ளடக்கி அதனோடு அசைவற்று சமாதி ஆவதென்பது ஒரு குருடன் விஷமருந்தி பாழும் கிணற்றில் விழுவதை விட கேடாம் என்று கூறியுள்ளார் வள்ளலார். சுத்த சன்மார்க்கத்திற்கு கருணை ஒன்றே சாதனம், வேறு எந்த சாதனமும் கிடையாது.